ஹாய்ங்க, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு என்னுடைய பெயின் புரியுன்னு தெரில. இருந்தாலுமே நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. 6 சர்ஜரி பண்ணியிருக்கேன். பாதம், அதாவது ஆங்கிள் சொல்லுவாங்க, பாதம் மூட்டு வந்து உடஞ்சிருச்சு. ஆங்கிள் போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ராடு 9-10 ஸ்க்ரூஸ் கிட்ட போட்டிருக்கேன். 2 இயர்ஸ் ஆகுது. இப்போயுமே வந்து பெயினை தான் வந்து ரொம்பவே அனுபவிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச விஷயம், என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக என்னாச்சு பார்த்திங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திண்டிவனத்தில் இருக்கிற மாஸ்டர் ஜிம்முக்கு நான் போவேன். கமிட்டி பக்கத்தில் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா பிக் வேர்ல்டு இருக்கும். நாளைக்கு 6 ஆச்சுன்னா இன்றைக்கி நான் வந்து சில திங்ஸ்லாம் பை பண்ணுறதுக்கு போயிருந்தேன். இந்த ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு டப்புலாம் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அது பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கும், ரோமே தான் இருக்கும். வரும்போது ரிட்டன் வரும்போது 4 பசங்க வரானுங்க. அதில் ஒரு பையன் மட்டும் இந்த முட்டி மேலே கையை வச்சுன்னு கொஞ்சம் நொண்ணி நடப்பான் பார்த்தீங்கன்னா, தாங்கி நடப்பாங்கள்ல, அந்தமாரி நடந்து வரான். நான் அவனை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னென்னா, எனக்காவது ஒரு 23 தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். திரும்ப இன்னொரு போயிட்டு வரும்போது என் பின்னாடி தான் பையன் ஓடுறான், ஸ்பீடாக ஓடுறான். என்னடா அந்த பையன் இப்போ தான் இப்படி தாங்கி நடந்து வந்தான், இப்போனடா ஸ்பீடாக ஓடுறான்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அவனுக்கு வந்து உண்மையான ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, என்னை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக, என்னை கேலி கிண்டல் அப்படி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கான் போல். ஒன்று சொல்லிட்டுங்களா, நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே போயிருக்காங்க. நிறைய அவங்க அப்பா அம்மா, அவங்க ஒய்ஃபு, இல்லை ஹஸ்பண்ட்லாம், என் பிள்ளை, என் பையன், என் ஹஸ்பண்டு, என் ஒய்ஃப், யாராக இருந்தாலும் கால் கை இல்லைனாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் போதும், நான் சம்பாரித்து அவனை வந்து நல்லா பார்த்துப்பேன், என்னை உயிரோடு கச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் அழுதுருப்பாங்க. அதை என் காதால் நான் வந்து கேட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். நான் என்ன மாதிரி நிறைய பேர் ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சனாக இருப்பாங்க. அதாவது ஆக்சிடெண்ட் ஆகி கையோ காலோ ஏதோ ஒன்று டேமேஜ் ஆகி இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, தயவுசெய்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தமாதிரி நரகத்தை அனுபவித்து வந்தவங்க நாங்கள், எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். கடவுள் ஏன் வந்து கையோ காலோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஏன் உயிரோட விட்டுருக்காருன்னா, நம்ம ஏதோ இந்த லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் விட்டுருக்காரு. பாய். பாப்பா 100 கிராம் பகோடா. மாப்ள சரக்கு குத்தியே சைடு டிஷ் குத்தே நீ. ஏய் மச்சான், உனக்கு இல்லாத சைடு டிஷ்டா. டேய் அங்க பாருடா பகோடா கடை. வாடா வாங்கி தரேன் வாடா. ப்ளோகர் என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய் சிக்கன் பகோடா எடுத்துடா. டேய் குட்டியா ஃபனே, ஆளு பால் வந்துருக்காங்க போல, போய் நான் நினைக்கிறேன். அண்ணா சேர் அதுக்கு யானை கீழே உட்காந்துங்க மேலே பார்க்குறேங்கண்ணா. போடா என் குஸ்கா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. போய் 1/2 கிலோ பகோடா எடுத்துனா போ. அக்கா சிக்கன் பார்க்கணும், அதுல கேட்குறாங்க. 1/2 கிலோவா? ஏய் சிக்கன் போட காலி ஆயிடுச்சேடா. ஏய் இல்ல இங்க வாங்க, இங்க வா. பார்த்தா குடிக்காரங்க மாதிரி சொல்றாங்க, நமக்கு எதுக்கு தேவலாம வம்பு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு பவுல்ல 4 முட்டையை உடச்சி ஊற்றி இட்லி குண்டான்ல வேக வச்சுட்டு அதை பீஸா கட் பண்ணி பகோடா மசாலா போட்டு கிளறி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டா சிக்கன் இல்லாத சிக்கன் பகோடா ரெடி. அக்கா சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். சரி எடுத்து அவங்க கிட்ட கொடுறா ஃபர்ஸ்ட். 1/2 கிலோ சிக்கன் பக்கடா. நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கன் பகோடா சூப்பரா இருக்குதுடா. சோதியாக்கா எதுக்கு சோகமா இருக்க? ஸ்பைசி உன் பர்த்டேக்கு என்னடா பண்ணாரு? செலிப்ரேஷன் சைக்கிள் கிஃப்டா கொடுத்தாரு. என் பர்த்டேக்கு செலிப்ரேஷன் மட்டும்தான், கிஃப்டே தரல. நான் சோதி உன் பர்த்டே கிஃப்ட் தரேன், அவ்வளோதானே. ஓம் காளி சுவாதி காளி. ஏய் ஐபோன் 70 ப்ரோ மேக்ஸா? இன்னும் உள்ள போனே இல்லை, வெறும் அட்டை தான் இருக்கு. ஏய் எருமை, இது ஃபோனு கிடையாது, ஐஃபோன் பட்டாசு. இந்த ஐஃபோனை சென்டரில் ஃபிட் பண்ணி இந்த இடத்துல பற்ற வச்சுட்டா 3 மினிட்ஸுக்கு ஃபவுண்டைன் வந்துட்டு கலர் ஸ்மோக் வரும். இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் எங்கே வாங்கினா, சிவகாசி இருக்கிற பெஸ்ட் கிராக்கர்ஸ்லாம் வாங்கினேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பட்டாசுலாம் நீங்கள் வாங்கினு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன ஸ்பைசி சென்ட்டும் போல. ஸ்பைசி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சும்மா சொல்லு சுவாதி. தனியாக பேசணும். டேய் அங்கே போயிட்டு படிடா, போடா பாச ஜோகர்வா.
அவனுக்கு போயிட்டானுங்க. இப்போ சொல்லு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அது தப்பா நினச்சிப்பீங்களோன்னு பயமா இருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பாக நினச்சிப்பீங்கன்னு பயமாக தான் இருக்கு. கேளு. நீ கேளு. இல்லை நீ கேளு. நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன, நீ கேளு. எனக்கு எக்ஸாமில் 1 மார்க் காமிக்கிறியா? எங்கள் ஊரில் ரீசெண்டாக நடந்த தீமிதி திருவிழாவில் எங்கள் பட்டியில் நாங்கள் வெடித்த பட்டாசை பார்த்துட்டு கிருஷ்ணதூதுப்பட்டியில் பட்டாசு வெடிப்பதற்கான கான்ட்ராக்டை நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க. பட்டாசுக்கான மொத்த பட்ஜெட் 24,000. ஸ்பைசி, நீங்கள் போடுற வெடியில் மற்ற எல்லா பட்டிக்காரங்களும் வாய் மேலே மூக்க வைக்கணும், சாரி வாய் மேலே விரல வைக்கிற மாதிரி வெடிச்சு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2 கிலோ மாப்பிள்ளை வெடி 10க்கு மேலே, 1 கிலோ மாப்பிள்ளை வெடி 10க்கு மேலே, குண்டு சரம் 4, 120 ஷாட்டு, பீகாக்கு, ஃபவுண்டெயின், ஃபேன்ஸ் ஷாட்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ட்ரம்ஸ் அடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க வீடியோ போட்டுடலாமா? அன்னைக்கு ஒரு நாள் குட்டி பானை ஸ்கூட்டி கார்லாம் ஓட்டுறதுனால எனக்கு ரொம்ப பேக் பெயினா இருக்குது. இன்னைக்கு ஷூட்டுக்கு வரல சொல்லிட்டான். குட்டி பானை டீ-ஷர்ட் ஒரு பட அப்படி பாரு அப்படி பட. அப்படிக்கா சகமா இருக்குது. அக்கா ஒரு மசாஜ் சென்டர் போட்டு விட்டுறான், நல்லா இருக்கும். இந்த மசாஜ்க்கு முதுகுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பால் எடுத்ததுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கழுத்துக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம். ஐயோ பாரு, கூசுது பாரு. கழுத்துக்கு மட்டும் இல்லைங்க, இதை போட்டு காலுக்கும் பண்ணிக்கலாம். அதே போல காலுக்கு மட்டும் இல்லைங்க, இதை போட்டுட்டு கைக்கும் பண்ணிக்கலாம். பாரு கை நீட்டு. இது ஒரு போர்ட்டபிள் மசாஜ் கன்னு. இதை யூஸ் பண்ணி 4 வெரைட்டில பாடி ஃபுல்லாவே மசாஜ் பண்ணிக்கலாம். இதுல 5 மூட் ஸ்பீட் இருக்கு. கூடவே சார்ஜ் கேபிள் கொடுத்ததுனால நம்ம ஈஸியா சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் முதுகு வலி கை கால்லாம் வலிக்குதோ கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மசாஜ் கன் யூஸ் ஆகும். தேவை பாருங்க, ஸ்கிரீனை தெரியற அஃபிலியேட் லிங்கை டச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏய் சுவாதி, இன்னும் நாளைக்கு ஸ்கூல் வர மாட்டேன் சொன்னேமே. ஆமா ஸ்பைசி, எனக்கு பீரியட்ஸ். நாளைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 1 வாரம் நான் வர மாட்டேன். அதுக்கு ஒழுங்கு மாதிரியே நாளைக்கு ஸ்கூல் கிளம்பி வா. போ, என் வேலையும் எனக்கு தெரியும். ஓ, அப்போ பெயின் இருக்குதான் வர மாட்டியா? பெயின் இல்லைன்னா வருவியா ஸ்கூலுக்கு? டே குட்டி பண்ண எத்தனை விடாத. ஸ்பைசி, என்ன பாக்ஸ் கிஃப்டா? இதுவா? இதுதான் பீரியட்ஸ் பெயினை ரெடியூஸ் பண்ற மிஷின். ஓ, இதுக்கெல்லாம் மிஷின் இருக்கா? சரி, இது எப்படி யூஸ் பண்றது? இந்த பேண்ட் அப்படி எடுத்துட்டு ஹிப்பில் அப்படி போட்டுட்டு லாக் பண்ணிட்டு இப்படி ஆன் பண்ணிட்டு அவ்வளோதான். இதில் வந்து மொத்தம் 4 மூடு இருக்குது. ஒன்று கண்டினியூவாக வைப்ரேஷன் கொடுத்துனே இருக்கும், ஒன்று விட்டு விட்டு வைப்ரேஷன் கொடுக்கும். தா நீ போட்டு பாரு. ஸ்பைசி, பெயின் குறைஞ்சிடுச்சு, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரேன். சரி, இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது? ஸ்க்ரீனில் தெரியுது அஃபிலியேட் லிங்கை டச் பண்ணி வாங்கிக்கலாம். ராசாத்தி மனசுல ராசா நினப்பு தான். என்னது ஒரே இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறா? பொருள் வச்சு தெரியாம வச்சுட்டு இருக்கிறாளே. ஹாய் ஏன் கத்துற? என்ன மசாலா இருக்கிறா? அதுவாயா, மீன் வறுக்கலாம் மசாலா. ஐயோ என்னாச்சு? ஐயோ ஐயோ இந்த கண்ணை வச்சிட்டடா. ஐயோ குட்டிர்பான், தண்ணி எத்தனடா? என்னாச்சு? டப்பாய். ஏய் போடா. யோ உனக்கு பிடிச்ச சிக்கன் சிந்தாமணி செஞ்சிருக்க, சாப்பிட்டு போயா. எனக்கு வேணாம், ஆனா நீ இப்படி காலில் வந்து கெஞ்சத்துனால வேணா சாப்பிட்றேன். யோ இந்தாயா பிளேட் இந்தா. சோதி சூப்பரா எப்படி செஞ்சா? அதுவாயா, வானல்ல எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், சிக்கன் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடர், சால்ட், கருவேப்பிலை சேர்த்து கிண்டி விட்டுட்டா சிக்கன் சிந்தாமணி ரெடி.